ஆந்திராவில் மழை வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். வெள்ளப்பெருக்கால் உணவு, குடிநீர் இல்லாமல் மக்கள் கடும் தவிப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். ஆந்திராவின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உணவு, குடிநீர் இல்லாமல் மக்கள் கடும் மின்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணா, கோதாவரி மற்றும் அதன் கிளை ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. குறிப்பாக விஜயவாடா நகரத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விஜயவாடா நிர்வாகத்திற்கு உட்பட்ட அம்பாபுரம், நைனாவரம், நுண்ணா, பத்தாபாடு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. விஜயவாடாவில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வாகனங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விஜயவாடாவில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு படகு மூலம் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டார். கொட்டும் மழையிலும் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது ஆதங்கத்தை தெரிவித்தனர். வெள்ளம் பாதித்த ஆந்திராவில் 17,000 பேர் மீட்கப்பட்டு 107 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கடும் வேதனையடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.